எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் பார்க்கவிருப்பது அதாவது 2024ஆம் ஆண்டு 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் கொஸ்டின் பேப்பரை நம்ம பார்க்க போகிறோம். அதில் 100 வினாக்கள், அதாவது 100 மார்க் கேட்குறாங்க. அதில் ஒன் வேர்டு 14 கேள்வி தான் கேட்குறாங்க. 14 கேள்வி தான் கேட்குறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. 14 1 மார்க் பேட்டர்ன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ், சூஸ் தி மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்சர் ஃப்ரம் த கிவன் 4 ஆல்டர்னேட்டிவ் அண்ட் ரைட் தி ஆப்ஷன் கோட் தி கரஸ்பாண்டிங் ஆன்சர். இதில் நான் ஆன்சர் டைரெக்டாக படிச்சிடுறேன். ஆன்டிசிபேட்னா 4C. அடுத்து, they can control a computer screen with eye gauge. Stare. அடுத்து, hysterical, emotional. அடுத்து, ஆன்டானிம்ஸ் 3 கேட்குறாங்க. அசெண்டிங்னா இதுக்கு ஆன்டானிம்ஸ் ஏறு வரிசைக்கு இறங்கு வரிசை, டிசெண்டிங். அடுத்து, புவர், அதாவது அஃப்ளூவன்ட்னா புவர். அடுத்து, ஸ்ட்ரேஞ்ச்னா யூஸ்வல். அடுத்து, சூஸ் த கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் எஸ்கிமோ, எஸ்கிமோஸ். அதாவது 3 சினானிம்ஸ் கேட்குறாங்க, 3 ஆன்டானிம்ஸ் கேட்குறாங்க. அடுத்து, ப்ளூரல் ஃபார்மு ஒரு கேள்வி. அடுத்தது, ஃபார்ம் எ டெரிவேட்டிவ் பை ஆடிங் த ரைட் சஃபிக்ஸ் டு த வேர்ட் சைல்டு, சைல்டுஹுட். அடுத்து, சூஸ் த கரெக்ட் எக்ஸ்பான்ஷன் அப்ரிவேஷன் ASC, ஆர்குமெண்டேட்டிவ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் கம்யூனிகேஷன். அடுத்து, கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் வித் தி மோஸ்ட் அப்ரோப்ரியேட் பிரேசல் வெர்ப். ஐ நெவர் ஒர்க் அவுட் இன் த ஜிம். அடுத்த கேள்வி, the word watch to form a compound word man, watchman. அடுத்து, the young seagull was alone on his sledge. அடுத்து, Siva attends music classes, classes of attends music classes regularly. Call me in case you need money. ஸோ இப்போ கரெக்டான ஆன்சரை குறிக்கணும். அதாவது 14 1 மார்க் கேட்குறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, பார்ட் 2ல் 3 2 மார்க்கு. அதாவது எனி ஆஃப் 3 இன் எ சென்டென்ஸ் ஆர் 2. வாட் ஒர்க் அப் த மதர், அதாவது இதில் என்னென்ன கேள்வி கேட்டிருக்கிறான், எந்த பாடத்துலேருந்து கேட்டிருக்கிறாங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க, அது பிரகாரம் ஃபாலோ பண்ணிக்கங்க. இதெல்லாம் முக்கியமான கேள்விகள். விச் டிவைசஸ் ஆர் கண்ட்ரோல்டு யூஸிங் ஆக்டிவ் கண்ட்ரோலர்? Why did Holmes want Smith to treat him? What was Frank sorry for? அடுத்து பாருங்க. அடுத்து 3 2 மார்க்கு. அதாவது வரிகள் கொடுத்துட்டு இங்கே கேள்வி கேட்பாங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணு. ரீட் த ஃபாலோயிங் செட் ஆஃப் poetic lines. செக்ஷன் 2ல் செக்ஷன் 2ல் poetic line கொடுத்துட்டு ஆன்சர் 3 ஆஃப் த ஃபாலோயிங். இதில் there is a family nobody likes to meet. They live, it's set on complaining street. What does the family live? The family lives on complaining street. அடுத்து, why do you think the street is named as complaining street? The people who live there always complain about anything and everything. அடுத்து, at last by starvation and famine made bold, all tripping with wet and all trembling with cold. What made the cricket bold? Starvation and famine made the cricket bold. அடுத்து, why did the cricket tremble? The cricket tripped and trembled because of winter season. அடுத்து, so let the way wind up the hill or down, or rough or smooth, the journey will be joy. How is the way of life? The way of life is full of up and downs. Up and downs. How should be the journey of life? The journey of life should be entertaining with joyful mood. And now
இஃப் யூ, அதாவது இந்த 22வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, வாட் டஸ் த ப்ரோனவுன் யூ ரெஃபர் ஹியர், த ப்ரோனவுன் யூ ரெஃபர்ஸ் த ஹியூமன் பீயிங்ஸ். அடுத்து whose task is referred to our task, the task of the referred to as our taste, our task, sorry. அடுத்து செக்ஷன் 3ல என்ன கேட்டிருக்காங்க, 3 மார்க். அது என்ன கேட்குறாங்கன்னா, ஆன்சர் எனி ஆஃப் த 3. rewrite the sentence in report speech. அப்போ he said I have bought 5 apples from the shop. இது எப்படி எழுதணும்னா, ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் எழுதுறது எப்படின்னா, he said that, பாருங்க, he said that, I வந்து ஹியா மாறிடும், have வந்து had, bought 5 apples from the shop. அடுத்தது அதாவது அதர்வைஸில், have you invited Raman to the party, has Raman been invited by you to the party. அடுத்து do you know the symptoms, ask Smith, punctuate, do you know the symptoms, question mark, ask Smith, comma. அடுத்து change the following sentence into the simple sentence. He followed what I suggested, he followed my suggestion. அடுத்து rearrange the word in the correct order to make meaningful sentence. அதாவது he had made his first flight. அடுத்து இது ரெண்டாவது அதே மாதிரி, முலன் heard this from inside her tent. அடுத்தது செக்ஷன் 4ல் என்ன கேட்குறாங்கன்னா, ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின். a stranger asked, அதாவது எப்படி, asked to direct him to the school, guide him to reach his destination. அதாவது ஸ்ட்ரேஞ்சர் வந்து ஸ்கூலுக்கு போகணும், எப்படி போகிறது அப்படின்னு நீங்கள் வந்து வழிகாட்டணும். இந்த மாதிரி படத்தை கொடுத்துட்டு கேட்பாங்க. இதில் ஈஸியாக 2 மார்க் எடுத்துடலாம். அடுத்தது பார்ட் 3ல் 5 மார்க், அதாவது ஆன்சர் எனி 2 ஆஃப் த ஃபாலோயிங் பேராகிராஃப். 4 கேள்வி கேட்டு 2 கேள்வி கேட்குறாங்க, நான் வச்சுங்க. இதெல்லாம் எந்தெந்த பாடத்துலேருந்து எந்த கேள்வி கேட்குறாங்க நான் வச்சுங்க. அதேமாதிரி செக்ஷன் 2லேயும் அதே மாதிரி என்ன கேட்குறான்னா, 4 கேள்வி கேட்டு 2 கேள்வி எழுத சொல்கிறான். பாருங்கள், இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. ஜஸ்ட் நான் அப்படியே கோத்ரூ போகிறேன். அடுத்து செக்ஷன் 3ல் 1 into 5 rearrange the following sentence in coherent order. கரெக்டான ஆர்டரில் ஃபார்ம் பண்ணணும். அதாவது இதில் வந்து 4வது வந்து ஃபர்ஸ்ட், the emperor said that one man from அதாவது இது நான் படிக்கல. ஃபஸ்ட்டு வந்து இது 4வது சென்டென்ஸு, அடுத்தது 3வது சென்டென்ஸு, அதுக்கு அடுத்தது 1வது சென்டென்ஸு, அடுத்து 4, 5. இதில் ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க, பார்த்துக்குங்க. அடுத்து என்ன கேட்குறான், ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ், ஆன்சர் த கொஸ்டின் ஃபாலோ. அதாவது இந்த பேசேஜ் ஒழுங்காக படிச்சுக்கங்க, கரெக்டாக படித்து பார்த்துட்டு கொடுக்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க. இது வந்து என்னது, எனி ஒன்னா இதை ஆன்சர் பண்ணுங்கள், இல்லாட்டினா இதை ஆன்சர் பண்ணுங்கள். எனி ஒன், அதாவது ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்ஸு இது பண்ணலாம், அல்லது இந்த கொஸ்டின் பேட்டர்ன் பண்ணலாம். ஏதோ ஒன்று பண்ணிங்கன்னா ஈஸி, 5 மார்க். அடுத்த பேட்டர்னு, அதாவது 4 into 5 ஆன்சர் எனி 4 ஆஃப் த ஃபாலோவிங். இதில் என்ன கேட்குறான்னா, ப்ரிப்பேர் த ஆல்டர்னேட்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட் யூஸிங் த ஹிண்ட்ஸ். இந்த ஹிண்ட்ஸை வச்சு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி எழுதுவானோ. அடுத்தது இதுவும் அதே மாதிரி தான், 2, 3, 4, அதாவது 4 கொடுத்துருக்குறான் அட்வர்டைஸ்மெண்ட் எழுத சொல்லி. இதில் வந்து 4க்கு நீங்கள் 2 மட்டும் எழுதினா கூட போதும். அங்கே மன்னிக்குவோம், 4மே எழுதணும். எனி 4 இதில் எத்தனை கேட்டுருக்குறான், 1, 2, 3, 4. அதே மாதிரி இதில் வந்து நோட் மேக்கிங், சம்மரைசிங், மேக் நோட்ஸ், த ரைட் சம்மரி, ஃபாலோ த பேசேஜ், இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அடுத்த இதில் வந்து ஐடென்டிஃபை த எரர்ஸ் இன் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். இதில் எரர் என்ன, ஏ எர்த்துங்கிறது தி எர்த்து, இட் போர்டுங்கிறது ஈஸ் போரிங், கேன் பிங்கிறது வில் பி, ஈஸ்ங்கிறது ஆர், அடுத்த ஆஸ்ங்கிறது ஆஸ் வி வேர் லேட், வி அப்ளைஸ்டு, வி அதாவது எப்படின்னா வி வேர் லேட், ஸோ வி அப்ளைஸ்டு, இந்த மாதிரி எழுதணும். அடுத்தது இது வந்து கோட் த மெமரி போயம் வந்து 5 மார்க் கேட்குறாங்க. அது இதில் என்ன கேட்குறாங்கன்னா, இதில்
1 2 அதாவது இந்த மாதிரி எரர்ஸு மெமரி போயமாக 2 மெமரி தனி. இதில் வந்து எத்தனை கேள்வி கேட்குறாங்கன்னா நீங்கள் 4க்குமே ஆன்சர் எழுதணும். இதில் இந்த இதில் அதாவது செக்ஷன் 4ல் 4க்குமே ஆன்சர் எழுதணும். 4 5 20. அடுத்தது மனப்பாட போயமு செக்ஷன் 5ல் மனப்பாட போயமு. அடுத்தது 2 8 மார்க்கு, அதாவது ரைட் த பேராகிராஃப் 150 வேர்ட்ஸ் டெவலப்பிங் த ஃபாலோயிங் ஹிண்ட்ஸ். இந்த ஹிண்ட்ஸ் பிரகாரம் நீங்கள் வந்து பேராகிராஃப் எழுதணும், இது அல்லது இது. அடுத்து என்ன கொடுத்துருக்குறான், ரீட் த ஃபாலோயிங் பேராகிராஃப் ரீட் பண்ணிக்கணும், கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். அதுதான் புரிஞ்சுக்கலாம். அடுத்தது அல்லது இந்த மாதிரி கேட்டுக்கிறான், ரீட் த ஃபாலோயிங் போயம் ஆன்சர் த கொஸ்டின் கிவன் பிலோ. இது அல்லது இது, அதாவது இது அல்லது இது, அவ்வளோதான், முடிஞ்சா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுதான் பேட்டர்னு. அதாவது என்ன கேட்குறாங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 14 1 மார்க்கு. அடுத்தது 14 1 மார்க்கு, லெசனில் 3 2 மார்க்கு, போயமில் 3 2 மார்க்கு. அடுத்து மறுபடி இந்த இது சப்ளிமெண்ட்லி ரீடரில் அதில் 3 2 மார்க்கு. அடுத்தது இந்த மாதிரி என்னது சப்ளிமெண்ட்லி ரீடர்னால் அது வேற ஒன்றும் இல்லை, கிராமரில். இது கிராமர், வேற ஒன்றும் இல்லை, கிராமர் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க செக்ஷன் 3ல். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வழிகாட்டுறது, இது ஒரு 2 மார்க்கு. அடுத்ததில் பேராகிராஃப் வந்து லெசனில் 2 பேராகிராஃப் எழுதணும், 4க்கு எடுத்து. அதே மாதிரி போயமில் 4 கொடுத்துருக்காங்க, 2 எழுதணும். அடுத்து அதே மாதிரி இந்த ரீஅரேஞ்சு அல்லது பேசேஜ் கொடுத்து ஆன்சரை கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கேட்பாங்க, அதுக்கு 1 ஏதாவது. அதே மாதிரி இதில் அட்வர்டைஸ்மெண்ட்டு 1 2, அதே மாதிரி 4மே கம்பல்சரி எழுதணும். இதில் வந்து ஈஸியாக 20 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். நீங்கள் கொடுத்துருக்கிற ஹிண்ட்ஸை வச்சு நீங்கள் வந்து நீட்டாக எழுதலாம் அட்வர்டைஸ்மெண்ட்டு. அடுத்து லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா மனப்பாட போயமு. அடுத்தது இந்த இது 2 8 மார்க்கு, அதாவது வந்து என்னென்னா பேராகிராஃபில் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டு ஒரு 8 மார்க், 2 8 மார்க், நல்லது கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின் இதே மாதிரி தான் பேட்டர்னு. நீங்கள் இது வரைக்கும் படிக்கலைன்னா கூட இனிமேலாச்சும் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த கொஸ்டினில் வர மாதிரியே தான் வந்து உங்களுக்கு வந்து கேட்க போகிறாங்க. அதனால் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து கரெக்டாக வந்து இந்த கொஸ்டின் பேட்டர் மாதிரியே படித்து முடிஞ்ச அளவுக்கு பழைய கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு கிடச்சின்னா இதில் இருக்கிற ரிலேட்டடாக கொஸ்டின் என்னென்னு கேட்டிருக்கிறா, எந்த பாடத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்டிருக்காங்கிறத நீங்கள் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் இங்கிலீஷ் எக்ஸாம்.